ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ட்ராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டாக்டர் ஹீரோயின் இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவனோட மிஸ்டர்ஸை பற்றின ஸ்கேண்டல் தான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டுருக்கு. இதில் அவனோட அம்மா வேற ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதுவும் விஐபி பேஷண்ட். அவங்க மட்டும் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா ஹாஸ்பிட்டல் ஓமல் தான் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. நல்ல வேளை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. நீ இப்போ இந்த பேபி மேட்டர் என்ன பண்ண போற? ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டீங்க. ஒருவேளை நீ ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதுக்கு ஃப்ராங்க் தான் பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. அப்போ ஹீரோயினும் இது ஃப்ராங்கோட குழந்தைலன்னு சொல்றா. ஓகே, உன்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கும் நீ ஆப்ரேஷன் உடனே பண்ண முடியாது, அதனால 1 வீக் டைம் எடுத்து திங்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஹீரோயினும் இந்த மேட்டரை சீக்ரெட்டா வைக்க சொல்றா. சரி ஓகே, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு நான் அவங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் பெட்டரா ஃபீல் ஆகுது. அப்புறம் இந்த பேஷண்ட் மேட்டரை பத்தி கேட்க அவன் அப்பமே கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவன் என் ஃபேஸை பார்க்கலல்ல அப்படின்னு கேட்க டாக்டரும் ஆமா, நீ வார்டுக்கு வந்த பிறகுதான் நான் உன்னோட மாஸ்க் ரிமூவ் பண்ணேன். சரி, உன்னோட கன்சர்ன் எனக்கு புரியுது. உன் ஃபேஸை பார்த்தா நிறைய மென் உன்கிட்ட ஃப்ளட் பண்றதுக்கே வருவாங்க. அது ஹாஸ்பிட்டலுக்கு வேணா ப்ராஃபிட்டா இருக்கலாம், பட் எனக்கு அது பிடிக்காது. ஸோ அவனோட ஃபேஸை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல ஹீரோயினும் நல்ல வேலை தப்பிச்சேன்டா அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த கட்டில் ஃப்ராங்கை காமிச்சா ஃப்ராங்க் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அம்மாவை கூப்பிட்டு வரான். நீங்க ஹீரோயினுக்கு அக்கறையா கொண்டு போய் சூப் கொடுத்தீங்க, ஆனா அவன் என்ன பண்ணா உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கா. இந்த மாதிரி பொண்ணுக்குலாம் உங்களோட கன்சர்ன் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டுறான். இப்ப அம்மா என்னடானா, நீ சீக்கிரம் அவகிட்ட போய் பேசி எப்படியாவது பேச்சப் ஆகு அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா பேசுற? அவ உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கா, நான் ஏன் அவகிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி பையன் கோவப்படுறான். டேய், எனக்கு தெரிஞ்ச அவ பிரெக்னெண்டா இருக்காடா, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல. என்ன பிரெக்னெண்டா? கண்டிப்பா அது என் குழந்தையா இருக்க சான்ஸே கிடையாது, ஏன்னா அவளை டச் பண்ணதே கிடையாது. அப்போ இதுக்காக தான் நான் பிரேக்கப்னு சொன்னதும் அவள் டக்குன்னு அக்செப்ட் பண்ணியிருக்கா. அவள் ஆல்ரெடி என்ன சீட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்க் கோவப்படுறான். அம்மாவும் டே இதாண்டா நல்ல சான்ஸ், இதுக்காகவே நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா உளர்ற? நான் என்னோட மேலோட குழந்தைய நான் எதுக்கு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க இப்போ அம்மாவும் அவங்களோட மாஸ்டர் பிளான சொல்றாங்க. என்னன்னா ஹீரோனோட வீடை சீக்கிரமே டெமாலிஷ் பண்ண போறாங்களாம் அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்காக. அதுவும் அது மெயினான இடத்துல இருக்கு. ஸோ டெமாலிஷ் பண்றதுக்கு காம்பன்சேஷனே கவர்மெண்ட்ல இருந்து 5 மில்லியனாவது கொடுப்பாங்க. ஸோ இந்த குழந்தை மேட்டரை பத்திலாம் நீ பேசாம எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ. அப்புறம் அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் வரும்ல, அந்த டைம்ல இந்த மேட்டரை ஓப்பன் பண்ணு. என்ன அவ சீட் பண்ணிட்டான் அப்படின்னு டிவோர்ஸ் கேளு. அப்போ அந்த காசை அப்படியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்ல, அம்மா இப்போதாம்மா உங்க பிரெயின் சூப்பரா வேலை செய்யுது, உங்களோட பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு பையனும் கிளம்புறான். ஹீரோயினுக்கு ஒரு மேன் கால் பண்ணி கிளப்புக்கு கூப்பிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயின் பார்ட்டியும் அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கா. இப்பெல்லாம் அந்த வேலையை பார்க்கறது இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இன்னைக்கு நீ பார்த்தா அப்படி சொல்லுவேன், இன்னைக்கு வந்திருக்க எல்லாருமே ரிச்சு, நீ மட்டும் இன்னைக்கு வந்தனா கிடைக்கிற ப்ராஃபிட்ல உனக்கு 60% தரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் டீல் பேசுறான். ஹீரோயினும் வேண்டாம், எனக்கு 80% வேணும் அப்படின்னு கேட்டு டீலுக்கு ஓகே சொல்லி இப்போ அவ கிளப்புக்கு வரா. அங்க வந்து அவங்க கார்ட்ஸ் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம் ஆஃபீஸ்ல ஹீரோ எல்லாரையும் ஹரிபரியா ஒர்க் பண்ண சொல்லிட்டு இருக்கான். என்ன இப்பெல்லாம் பாஸ் 6 மணிக்கே ஆஃபீஸ் விட்டு போயிடுறாங்க, யாரையும் பாக்குறாங்களோ, டேட்டிங் லைஃப் போயிட்டு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி எம்ப்ளாயிஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வீட்டுக்கு போறது ரொம்ப ஆர்வமா இருக்கா. அங்க பார்த்தா டிராபிக் சிக்னலை போட்டு சாவடிக்கிறாங்க. ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு வேற பாத்தே இல்லையா வீட்டை சீக்கிரம் ரீச் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அசிஸ்டன்டும் பாஸ் மார்க்கோ 10 o'clock தான் வருவான், இப்போ 6:30 தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் ஒன்னும் மார்க்கோக்காக சொல்ல, நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோவை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தது ஹீரோ ரெடி ஆயிட்டு மார்க்கோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மார்க்கோ இல்லாம அவனோட தலைவனையை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் கிளப்புக்கு வந்திருப்பாள, அதே கிளப்புக்கு ஹீரோட ஃபியான்சியும் வந்திருக்கான். அவளோட நேம் ஜெயின். அவகிட்ட ஒரு மேன் தப்பா வந்துட்டு ட்ரை பண்றா. அவளும் நான் யாரு தெரியும்ல, என்னோட ஃபேமிலி நேம் என்னன்னு தெரியும்ல அப்படின்லாம் சொல்ல, உங்க ஃபேமிலி தானே, நல்லாவே தெரியும், நீ உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் பொண்ணா இருந்தாலும் உன்னோட தங்கச்சியை தான் உங்க அப்பா அம்மாக்கே பிடிக்கும். அப்புறம் மிஸ்டர் ஹூக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறது டவுட் தான், அதனால நீ என் கூட வந்தனா நான் உன்னை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அந்த மேன் அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். இதை பார்த்துட்டு ஹீரோனால சும்மா இருக்க முடியல. ஜெயின் வர ஹெல்ப்னு கேட்க இவளுக்கு ஃபைட்டிங்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மேன் கூட போய் சண்டை போடுறான். அவனும் வழியில கத்த, நீ அந்த பொண்ணை விட சொல்ல, அப்பதான் அவனோட கால் தப்பிக்கும் அப்படின்னு சொல்ல, அவனும் வழி தாங்க முடியாம டேய் விடுங்கடா அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜெயினை கூப்பிட்டுட்டு ஹீரோயின் அங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்க. அதே டைம் ஹீரோக்கு இங்க 10 o'clock ஆயிடுச்சு, என்ன வரல. இப்போ 10 o'clock 1 minute ஆயிடுச்சு, என்ன அவகிட்ட இருந்து ஒரு கால் கூட வரலையே அப்படின்னு கால் பண்ணி பாக்குறான். அப்பா அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இது சரிப்பட்டு வராதுன்னு உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு மார்க்கோ எங்கன்னு தேடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அவனும் செக் பண்ணிட்டு வந்து 8 o'clock மார்க்கோ கிளப்புக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் கார் எடுத்துட்டு அதே கிளப்புக்கு போறான்.
இங்க அந்த மேனோட ஆட்கள் விரட்டிட்டே வந்ததுனால ஹீரோயின் அவங்க எல்லாரையும் அடிச்சு போடுறா. லாஸ்ட்ல அந்த மேன் என்னோட ஆட்களையே அடிச்சு போட்டியா அப்படின்னு ஹீரோனோட கழுத்துல கத்தி வைக்க அதுல அவளோட கழுத்துல காயப்பட்டு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ வந்து இப்ப அந்த மேனை போட்டு அடிக்கிறான். ஹீரோயின் கழுத்துல காயத்தை பார்த்ததும் இதுவும் அவனோட வேலையா அப்படின்னு அவனை பார்த்து முறைக்க எனக்கு ஜெயின் உன்னோட ஆள்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ இப்ப ஹர்ட் பண்ண பசங்க என்னோட ஆள் தான் அப்படின்னு அடி வாங்கக்கூடாத இடத்துல கத்தி வச்சு குத்திடுறான். அவனும் வழியில கத்திட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் கழுத்துல காயப்பட்டிருக்குல என்ன ஆம்புலன்ஸ் கால் பண்ணலையா அப்படின்னு அசிஸ்டண்ட் திட்டிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. இந்த காயத்துக்கு ஆம்புலன்ஸ் இது கொஞ்ச நேரம் விட்டா அதுவே சரியாயிரும். பட் அவனுக்கு தான் ஆம்புலன்ஸ் தேவை அப்படின்னு சொல்ல அவனுக்குலாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஹீரோயினை போய் இழுத்துட்டு போறான். அங்க போய் கார்ல ஏற சொன்னா இப்போ பின்னாடியே ஜெயின் வந்துட்டு இருக்கான். அவன் தனக்காக ஃபைட் பண்ணதுலேயே ஹீரோயின் மேல அவ இம்ப்ரெஸ் ஆயிட்டா. மார்க்கோ என்னோட பர்சன், அவ என்னோட வீட்டுல தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னோட நேம் மார்க்கோவா, சரி உன் வீட்டுக்கு வந்தா என் வீட்டுக்கு வர மாட்டானா, நான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயின் கேட்டுட்டு இருக்கா. முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ மார்க்கோ கிட்ட எனக்கு உன் நம்பரே எதுத்தா அப்படின்னு நம்பரை கேட்க ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். டே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் ஜெயினோட நம்பரை சேவ் பண்றதை பார்த்துட்டு ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். உடனே அவளோட நம்பரை டெலீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பொசசிவ் ஆகிட்டு அவளை கிஸ் பண்றான். ஏனி நீ எந்த பொண்ணோட நம்பரையுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப அவளோட காயத்துல வாய் வைக்க நீ என்ன சைக்குவா அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. ஆமா உன்னை மீட் பண்ண பிறகு நான் தான் சைக்கோ ஆயிட்டேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோயினோட ஆபரேஷனை காமிக்கிறாங்க. அவன் இந்த குழந்தை வேண்டாம் அபார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டா. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. அந்த மேட்டர் எப்படிதான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு போச்சு தெரியல. இப்போ ஃப்ராங்க் அவங்க அம்மாவும் ஆப்ரேஷன் தியேட்டர் முன்னாடியே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட பேரு குழந்தைய கொல்ல பாக்குறா, யாராவது காப்பாத்தீங்கன்னு 2 பேரும் முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் இப்படி கத்திட்டு இருந்தா நான் எப்படி ஆப்ரேஷன் பண்றது அப்படின்னு வெளியே வந்து கேட்டா நீங்க என்னோட பர்மிஷன் இல்லாம ஆப்ரேஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு ஃப்ராங்க் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் டாக்டர் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. அங்க பார்த்தா ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. நீ எதுக்கு என்னோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு அப்படின்னு கேட்கும்போது ஆமா நீ பிரெக்னெண்டா இருக்க, உன்னோட பேரண்ட்ஸ் கூட நீ சொல்ல, அதனாலதான் நான் சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு ஃப்ராங்கோட அம்மா சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கும் சமக்கவும் நீ கன்சீவ் இருக்கிற மேட்டரை இங்கே யார்கிட்டையுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ராங்க் கூட அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு உங்கள் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாளைக்கு ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த குழந்தைக்கு அவன் அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அவங்க அப்பா அவளை அடிக்க போகிறாங்க. இந்த டைம் ஃப்ராங்க் அந்த குழந்தை என்னோட குழந்தையா இல்லாமல் இருந்தாலும் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நல்ல பையன் மாதிரி பேசுகிறான். ஹீரோயினுக்கும் அவனோட பேச்சில் நம்பிக்கை இல்லை, ஏதோ சைடில் பிளான் பண்ணுறான் போல அப்படின்ட்டு நான் இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதில் ஃப்ராங்க் வர காலில் விழுந்து நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டேன், நான் ஒன்று மட்டும் தான் உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவகிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பாவும் எவன் தலையிலேயாவது அவளை கட்டிட்டா போதும் அப்படின்னு பார்க்குறாங்க. சரி நம்ம இப்போ டவுரியை பற்றி பேசலாமா அப்படின்ட்டு டவுரி மேட்டரை எடுக்க ஃப்ராங்கோட அம்மா நீங்கள் என்ன டவுரியை பற்றி பேசுறீங்க, அந்த குழந்தை என் பையனோட குழந்தையே கிடையாது, அவன் அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறதே உங்களுக்கு டவுரி தான், இதில் பிரைடல் அமௌண்ட் வேறு தனியாக கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்கோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரி கல்யாணம் முடிஞ்சா போதும்னு ஹீரோயினோட பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் எனக்கு இந்த குழந்தையும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மாவும் அதை கேட்டு என்னம்மா நீ இப்படி சொல்கிற, இந்த கன்சீவான மேட்டரை மட்டும் நம்மளை ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க, இன்னும் ஃபியூச்சரில் யார் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு அம்மா கவலைப்பட்டு நெஞ்சு பிடிக்கிறாங்க. அதனால அவங்கள அட்மிட் பண்ணுற மாதிரி வந்துடுது. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், ஒன்னால் தான் எல்லாமே, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நான் பெக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்லாம் அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் வந்ததும் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் தனியாக வாங்க நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. ஹீரோனோட அம்மாவுக்கு லுக்குமியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்காக டாக்டரும் ஹீரோயின் வயிற்றில் உள்ள பேபியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் டெலிவரி பண்ணும்போது அதுலேருந்து ஸ்டெம் செல்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோயினும் அந்த குழந்தைய பற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வரா. அடுத்து பிரதருக்கு கால் பண்ணி நீ எங்கடா இருக்க, அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கூப்பிட்டா அவனும் நான் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், நீயே அம்மா பார்த்துக்கோ அப்படின்னு கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அம்மாக்கு லுக்குமையா இருக்கு, அதனால ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கூப்பிட அம்மாக்கு நான் ஸ்டெம் செல்ஸ் கொடுத்துட்டேன்னா ஃபியூச்சரில் எனக்கு ப்ராப்ளம் வராதா, ஹெல்த் இஷ்யூலாம் வரும், அதனால நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன நீ இவ்வளோ செல்ஃபிஷாக பேசுகிறா, அது உன்னோட அம்மா மார்க்கோ ஒழுங்கு இங்கே வந்துரு அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு போன வைக்கிறா. பின்னாடியே ஹீரோ வந்து நிற்கிறான். ஐயோ இவங்கிட்டயா மாட்டணும், திரும்பினா ஃபேஸை பார்த்துருவானே, இப்போ மாஸ்க் வேற காணுமேனு ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. அப்போ அவனும் நீ டேன் பண்றியா அப்படின்னு கேட்க இப்போ திரும்பி பார்க்கலனாலும் பிரச்சனை தான். ஸோ ஹீரோயினும் திரும்பி பார்க்குறா. என்ன நீயும் மார்க்கும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க
நாங்கள் 2 பேருமே ட்வின்ஸு. நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு தான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதே, அப்புறம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, மார்க்குக்கு காயப்பட்டிருக்கு, அதனால மெடிசன் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை பார்க்குறான். என்ன என் கழுத்துல எது இருக்கா அப்படின்னு ஹீரோயினும் கை தட்டி விடுறா. ஆல்ரெடி அவளுக்கு சின்னதாக தானே கிராச் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே அது ஆறி இருக்கும். ஸோ நல்ல வேளை தப்பிச்சுண்டா அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயினுக்கு நைட் டியூட்டி ஹீரோட வீட்டில் தான். 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜெயினும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வரா. அப்போ அங்கே ஜேம்ஸ் கண்ணமலைக்கு இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டால், நான் ஒன்றை பார்க்க வரல, நான் எங்கள் மார்க்கோ தான் பார்க்க வந்தேன், நான் உனக்காக தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எந்திக்க போகிறா. அதுக்குன்னு ஜேம்ஸை விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க. சரி நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஊட்டி விட போனா அதையும் தட்டி விட்டுறான். இதனால ஹீரோயின் ஏன் இவ்வளோ ரூடா நடந்துக்கிறேன் அப்படின்னு கேட்க, அவன் எப்பவுமே அப்படிதான் என்கிட்ட ரஃப்ல நடந்துப்பான், உனக்காக நான் கஷ்டப்பட்டு பண்ணதில் என் கையெல்லாம் காயம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கையை காமிக்க, அவளும் சரி நான் உனக்கு மெடிசன் அப்ளை பண்ணி விடுறேன் அப்படின்னு ஹீரோயின் எந்திக்க போறா. இவள் யாராவது இங்கிருந்து இழுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு ஜெயினை விரட்டி விட்டு ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ போன பிறகு 2 பேரும் ஃப்ரீயா தானே இருப்பாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது மார்க்கவே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. சரி இனிதான் ஜேம்ஸ் இல்லைல்ல, அப்புறம் நம்ம 2 பேரும் அவுட்டிங்லாம் போகலாம்ல, அதில் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டு ஜெயின் இப்போ மார்க்கோவை கூப்பிட்டு வெளியே சுத்த போகிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது, நான் இப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டு வரதுக்குள்ள இங்கே ஹீரோயின் இல்லை. அதுக்கு பதிலாக ஹீரோனோட விக்கு தாங்க கிடக்குது. இது ஏன் இங்கே கிடக்கு அப்படின்னு அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் எங்கே இருக்கான்னு பார்த்தா ஹீரோட அம்மா தான் அவளை கடத்தி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. என்ன ஆளை மாற்றி கடத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லை மேடம் நீங்கள் சொன்ன ஆளை தான் கடத்தணும், இவன் தான் மார்க்கும் அப்படின்னு சொல்ல, அவன் எப்படின்னா அவளா மாறினா அப்படின்னு கேட்டா, அவளோட விக்கு விழுந்துட்டு மேடம் அப்படின்னு சொல்ல, இப்போ அம்மாவும் ஒருவேளை பொண்ணா இருப்பாளோ, சரி ஒரு ஃபீமேல் டாக்டரை கூப்பிடுங்கன்னு செக்அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. டாக்டரும் செக் பண்ணிட்டு இவங்க பொண்ணு அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் திரும்பினா அவளும் மிஸ்ஸஸ் ஹூக் அப்படின்னு பேசுகிறா. நீ என்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படி நான் தான் ஹீரோட அம்மானு உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, நான் ஹீரோட மேன்ஷனில் இருந்தேன், அங்கேருந்து என்னை கிட்னாப் பண்ணாங்கன்னா ஹூக் ஃபேமிலியில் இருந்தானே யாராவது பண்ணியிருக்கணும், அதனால நான் அதை வச்சு கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நீ ஸ்மார்ட்டான பொண்ணு தான், அதனால தான் ஒரு மேன் மாதிரி ஆக்ட் பண்ணி என் பையன் கூட சுற்றிட்டு இருக்கியா, உன்னால எந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு தெரியுமா, என் பையன் இங்கே அவனுக்கு பசங்களை தான் பிடிக்குது அப்படின்லாம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், அவன் எங்கள் ஹூக் ஃபேமிலியோட வாரிசு, இந்த நேம் டேமேஜ்னால எங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு தெரியுமா, அப்புறம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாமே, இந்த குழந்தை யாரோடது அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் என்னோடதுன்னு சொல்கிறா. நீ ஸ்மார்ட்டாக தான் பேசுகிற, நான் இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்டேன் அப்படின்னு கேட்க, அவளும் இப்போ ஜேம்ஸ் தான் சொல்கிறா. ஓ அப்போ ஒரு மேன் மாதிரி ஆக்ட் பண்ணி என் பையன்கிட்ட இருந்து ஒரு குழந்தை பத்துக்கலாம் டிசைட் பண்ணிட்டு இருக்கியா, அப்புறம் இந்த குழந்தை பிறந்த பிறகு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண போறேன் அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் இல்லை இல்லை அது ஆக்சிடென்ட்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றா. சரி அப்போ நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புறேன், இப்பவே உடனே ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகு, நீ இதை அபார்ட் பண்ணிட்டனா நீ சொல்றது உண்மைதான் நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் அபார்ஷனுக்கு ஓகே சொல்ல மாட்டா. என்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டெம் செல்ஸ் தேவைப்படுது, அது இந்த குழந்தை மூலமாக தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதில் ஹீரோட அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை. பட் இப்போ அது உண்மைதான் தெரிஞ்ச பிறகு, சரி நான் இந்த குழந்தைய நீ பெற்றுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறேன், பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ ஜேம்ஸை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஜேம்ஸ் என் தம்பியில் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீ என்னோட டைம் அப்படி சொல்லாத, அவன் லவ் பண்ணுறது ஒன்று தான், மார்க்கோவெல்லாம் கிடையாது, தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாத, ஆல்ரெடி எல்லாரும் அந்த ரூமர்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ நான் உனக்கு கொடுக்குற கண்டிஷன் என்ன, நான் உனக்கு 1 மந்த் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே என் பையன் பொண்ணுங்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி நீ ஏதாவது பண்ணு, அப்படியே அவன் பொண்ணுங்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்காம உன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தானா அப்புறம் இந்த குழந்தைய நீ வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாடிக்கிட்ட ஓடி வந்து, உங்கள் பையன் இங்கே தான் மிஸ்டர் மார்க்கோ இருக்காங்கன்னு தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் மார்க்கோ மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவளோட விக்கை காணும். ஸோ விக்குங்க அப்படின்னு கேட்டால், நான் உங்களை தூக்கிட்டு வரும்போது அது கீழே விழுந்துச்சு, அப்புறம் போய் பார்த்தா அதை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி இதுக்கு ஒரே வழியை நான் ஒழிஞ்சிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் பாத்ரூம்குள்ளே போய் வெளியே போகிறா. இப்போ ஹீரோ உள்ள வரா. உள்ள வந்ததும் அவனை எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அம்மாவும் நீ யாரை பற்றி சொல்கிற, எனக்கு யாரையும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், அவனை எங்கே வச்சிருக்கீங்க, அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல, நான் ஒன்றும் மார்க்கோ எதுவும் பண்ணல அப்படின்னு அம்மாவே வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க. ஏன்னா வந்ததுலேருந்து மார்க்குங்கிற நேமே சொல்லியிருக்க மாட்டான். ஸோ இப்போ ஹீரோ வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான்.
அப்போ பாத்ரூம்குள்ள இருந்து சத்தம் வருதுன்னு அங்க போக போறான். அம்மாவும் ஸ்டாப் பண்றாங்க. பட் ஹீரோ தட்டி விட்டு உள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கும் எம்பரசிங் ஆகுது. ஸோ இப்போ மறுபடியும் அம்மா கிட்ட வந்து, அம்மா நான் ஆல்ரெடி சிசிடிவிலாம் செக் பண்ணிட்டேன். மார்க்கோ உங்களோட ஆட்கள் தான் கூட்டு வந்தாங்க, அவனை எங்க அப்படின்னு கேட்டா, இப்போ அம்மாவும் நீ தான் பார்க்கல, இந்த வீடு ஃபுல்லாக நீயே தேடிக்கோ, அப்படியே மார்க்கோ இங்கே இருந்தானா என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்ல, இப்போ அசிஸ்டண்ட்டும் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வந்து மார்க்கோ இங்கே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயினை பார்த்ததும் நீ எங்கள் அம்மா பாத்ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ அவளும் நீ மார்க்கோ பற்றி கேட்டுட்டு இருந்தல, மார்க்கோ கூட இப்போ தான் நான் பேசினேன், அவன் மேன்ஷனை விட்டு இப்போ தான் கிளம்புனா அப்படின்னு சொல்ல, அம்மாவும் ஆமாம் ஆமாம் அவன் இப்போ தான் போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ மார்க்கோக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அம்மாக்கிட்டே நெக்ஸ்ட் டைம் மார்க்கோ டச் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஹீரோயினையும் நீ வீட்டுக்கு தானே போகிற, நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அவளும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ மார்க்கோட சிஸ்டர், ஸோ ஒன்றை கேர் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அவளை கூப்பிட்டு போகிறான். இப்போ வீட்டு பக்கத்தில் வந்தது, இன்னொரு டைம் எங்கள் அம்மா கூப்பிட்டா வராத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் மார்க்கோ வீட்லையா இருக்கான் அப்படின்னு கேட்க, ஹீரோனும் இல்லை அவன் வெளியே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தா அவளுக்கு வெட்டிங் இன்விடேஷன் அடித்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோனும் நான் ஃப்ராங்கை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, யாரை கிட்ட நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கத்த, இப்போ ஃப்ராங்கோட அம்மாவும் நாங்கள் பெரியவங்கலாம் இதை முடிவு பண்ணிட்டோம், இதுவும் அப்பாவோட ஆர்டர், இந்த மேரேஜை நீ பண்ணிக்க தான் போகிறேன், நெக்ஸ்ட் வீக் மண்டே மேரேஜ், ஸோ ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் நான் இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரெல்லாம் கிழிச்சு போடுறான். அப்பாவும் ஒரு அறையை விடுறாங்க. நான் ஆல்ரெடி நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் லெட்டர் அனுப்பிட்டேன், எல்லாரும் கல்யாணத்தனைக்கு வந்திருப்பாங்க, ஸோ நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயினும் நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே ஓட போகிறா. ஸோ அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் அவளோட கையும் கதவுல பட்டு நஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இந்த ஆன்ட்டிக்கும் அதே பெயினை கொடுங்க அப்படின்னு ஃப்ராங்கோட அம்மாவை அனுப்பிட்டு ஹீரோயின்ட்டு எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இப்போ ஹீரோனோட அப்பாவும் அவனை பார்த்துட்டு இவன் தான் அந்த குழந்தையோட அப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ கன்சீவாக இருக்கியா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகி கேட்குறான். அதெல்லாம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு ஹீரோ இப்போ நான் மார்க்கோவோட அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே ஹீரோயின் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருந்தால் மார்க்கோ எப்படி ஹெல்த்தியாக இருப்பான், அவனோட பாடி இதனால அஃபெக்ட் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கன்சர்னில் இருக்கான். அப்பாவுக்கு அதை பற்றிலாம் கேரிங்கில்ல. ஹீரோயின்ட்ட மறுபடியும் இந்த மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவளும் என்னால் ஃப்ராங்கை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் இந்த குழந்தை மட்டும் பறக்கட்டும், இந்த குழந்தையோட ஸ்டெம் செல்ஸ் வச்சு தான் அம்மாக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதும் நானும் குழந்தைய இந்த சிட்டியை விட்டே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பாவும் அதுக்கு ஓகே சொல்கிற மாதிரி இல்லை. இந்த டைம் பார்த்து மார்க்கோவே வரான். அப்பா அப்படின்னு வந்து நிற்க, ஹீரோவும் அவனை பார்த்த சந்தோஷத்தில் அவன்கிட்ட பேச போகிறான். அதுக்குள்ளே ஹீரோயின் இடையில வந்து மார்க்கோ தரன்னு ரூம்க்கு இழுத்துட்டு போகிறா. அங்கே போனதும் அந்த மேனேஜர் உன்னோட நியூ பாய் ஃப்ரெண்டா, நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு மார்க்கோ கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை, உன்னோட ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறா. இதோட செகண்ட் பார்ட் எண்ட் ஆகுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.